வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் டிஏ போன்ற போட்டித் தேர்வில் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறணும்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 51. இன்னைக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா 7/11/2021 அன்று நடந்த பிடிஜிஎஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல பிரின்சிபல் எக்ஸாமுக்குள்ள கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே, அதான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்லும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு எனக்கு என்னது? அதாவது அடுத்த வரக்கூடிய பின்னம் எனக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்தா ஒரு முழு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது, இல்லை எவ்வளோ குறைஞ்சிட்டே போகுது, இல்லை பெருக்கிட்டு போகிறாங்களா, இல்லை வகுத்துட்டு போகிறான்னு சொல்லி எனக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் பின்னங்களை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே கிடையாது. 2வது நம்பர்லேருந்து நம்பரை வகுங்க. ஸோ அப்படி வகுத்தீங்கன்னா ஏதால அவங்க பெருக்கிட்டே போகிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ செகண்ட் நம்பர் என்ன இருக்குது? 1/8. நம்பர் 3/16. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? 1/8யும் 3/16யும் வகுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 1/8 அப்படியே தான் இருக்கும். இந்த 3/16 மேலே வந்து எனக்கு பார்த்தா தலைகீழா மாறும். அப்போ 16/3. அப்போ இதை அடிச்சா எவ்வளோ வரும் பாருங்க. 4 8 ஈரெட்டா 16. அப்போ என்ன வருது? 2/3ன்னு வருது. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 2/3ஆல பெருக்கிக்கிட்டே போறாங்க. அப்ப 3/16 2/3ஆல பெருக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஓகே, பாருங்க. 1 2 1 2 8 2 16 1 3 3 1 3 3. அப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? 1/8 வருதுங்களா? அப்ப 3/16ல இருந்து 2/3 பெருக்குனா 1/8. ஓகே, அடுத்து 1/8 2/3ஆல பெருக்கு. சரி, இப்போ எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க. 4 2 4 2 8. அப்ப 1/12 வருதுங்களா? அடுத்து 1/12 என்ன பண்ணும்? 2/3ஆல பெருக்கணும். அப்போ 4 2 6 2 12. அப்போ 1/18. அப்போ 1/18 என்ன பண்ணும்? 2/3ஆல பெருக்கினா போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, 4 2 9 2 18. அப்போ 1/27. ஆன்சர் வரும் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர் பிளஸ் அப் டு பிளஸ் 28 ஸ்கொயரின் கூடுதல் காண்க. ஓகேங்களா? அதாவது வர்க்கங்களின் கூடுதல் கேட்குறாங்க. ஸோ வர்க்கங்களின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா n இன்ட்டு என் பிளஸ் ஒன் 2n பிளஸ் ஒன் பை 6. ஸோ இதனது கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. பட் நம்பர் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1ல ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? பட் இங்கே என்ன இருக்கு? 15 ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம்? 1ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இந்த மெத்தடை மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா 1 ஸ்கொயர்ல இருந்து என்ன பண்ணலாம்? 28 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். 1 ஸ்கொயர்ல இருந்து 28 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவை என்னது? 15 ஸ்கொயர்ல இருந்து தான் தேவை. அப்ப எது வரைக்கும் தேவையில்லை? 14 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு தேவை கிடையாது. அப்ப 1 ஸ்கொயர்ல இருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு தேவை கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? கழிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 1ல இருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 1ல இருந்து 14 வரைக்கும் கண்டுபிடிச்சு கழிச்சாலே போதும். 15ல இருந்து 28 வரைக்கும் உள்ளது நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப கண்டுபிடிங்க. லாஸ்ட் என்னது? 28. அப்ப 28 இன்ட்டு 29 ரெண்டையும் கூட்டினா 57 வகுத்தல் 6 மைனஸ் இங்க 14 அடுத்த நம்பர் 15 ரெண்டையும் கூட்டினா 29 வகுத்தல் 6. ஓகே, இப்ப அடிங்க. 3 2 6 14 2 28. அடுத்து 1 3 3 19 3 57. அடுத்து 3 2 6 7 2 14 1 3 3 5 3 15. ஓகே, இப்போ ஃபுல்லாவே பெருக்கும். ஓகே, 14 29 19. ஓகே, 14 29 பெருக்கும். ஓகே, எவ்வளோ? 36 3 12 8 2. ஓகே, அப்போ கூட்டினா 6 இங்க 10 இங்க ஒரு 1 4 406. அப்போ என்ன பண்ணும்? 19ஆல பெருக்கணும். பெருக்கணும் வரும் 54 36. அடுத்து 6 0 4. ஸோ கூட்டினா 4 இங்க 11 7 7. அடுத்து இப்போ இதை பெருக்கணும். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக எவ்வளோ ஆன்சர் வருது 7714 மைனஸ் இது பாருங்கண்ணா 7 35 அப்போ 29 இன்ட்டு 35 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்போ 45க்கு 4 10 14 27 2 8 ஸோ அப்போ 5 11 1 போட்டால் 10 அப்போ 1015. இப்போ 7714 இருந்து 1015 கழிங்க. 4 5 போகுமா போகாது. 14 5 போச்சுன்னா 9. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 0 தான் இருக்கும். அப்போ 0ல் 1 போகாது. 10ல் 1 போச்சுன்னா 9. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 6 தான் இருக்கும். 6 0 போச்சுன்னா 6. 7 1 போச்சுன்னா 6. அப்போ ஆன்சர் வரும் 6699. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெருக்கிறத கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வேகமாக வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? ஓகே, எத்தனை நாட்கள் இருக்குன்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ உங்களுக்கு டேரக்டாக உங்களுக்கு மெத்தட் தெரியல, ஃபார்முலா அமைக்க முடியலன்னா ஒன்றுமே கிடையாது. எக்ஸ் வாரம் எக்ஸ் நாளா, அப்போ எக்ஸுங்க என்ன கொடுக்குறோமோ அதே இங்கேயும் கொடுப்போமா? அப்போ ஒன்றுன்னு கொடுத்து பாருங்க. ஓகே, எக்ஸுக்கு ஒன்று கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ ஒரு வாரம் ஒரு நாள் வரும். ஒரு வாரம் ஒரு நாள். ஒரு வாரம் மொத்த எத்தனை நாள் இருக்கு 7 நாள். இங்க ஒரு நாள் எத்தனை நாள் ஆயிடுச்சு 8 நாள். ஓகேங்களா? அப்ப எக்ஸுக்கு நீங்க 1 கொடுத்து எங்க 8 வருதோ அதான் எனக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுங்க. அப்ப 7 1 ஸ்கொயர். அப்ப என்னது ஆன்சர் வரும் 7 தான் வரும். அப்ப இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? செகண்ட் 8 இன்ட்டு 1 அப்ப எவ்வளவு வரும் 8. அப்ப எனக்கு 8 தான் வரணும். அப்ப 8 வந்துருச்சுல, அப்ப ஆன்சர் வரும் செகண்ட் தான் எனக்கு ஆன்சர். ஓகேயா? கண்டிப்பா லாஸ்ட் வராது, ஏன்னா 7 தான் வரும். அப்ப இது வராது. 14x எனக்கு கண்டிப்பா வராது. ஓகே, ஆன்சர் அது 8x தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நீங்க டைரக்டா உங்களுக்கு ஃபார்மட் அமைக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸுக்கு 1ன்னு போறீங்க, இங்க எவ்வளவு வந்துச்சு 8ன்னு வந்துச்சு. அப்ப அதே மாதிரி எக்ஸுக்கு 1 போட்டா எங்க 8 வருதுன்னு பாக்குறோம். எங்க வரப்போகுது செகண்ட் ஆப்ஷன்ல வருது. நெக்ஸ்ட், 2 பகடைகள் ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்கள் சமமாக இருக்கு அல்லது முக எண்ணில் கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு எனக்கு என்ன வரும்? ஓகே, நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்ப நிகழ்தகவு கேட்டாங்கன்னா எனக்கு ஃபார்ம் என்னது? பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு. ஓகே, அப்ப எனக்கு மொத்த நிகழ்வு எனக்கு எவ்வளவு வரும்? மொத்தம் எத்தனை பகடை விட்டுறாங்க 2 பகடைகள் விட்டுறாங்க. அப்ப 2 பகடைகள் அப்படின்னா மொத்தம் எனக்கு எத்தனை நிகழ்வு 36 நிகழ்வு. அடுத்து என்ன சொல்றாங்க சமமாக இருக்கும். ஓகே, முக எண்கள் சமமா இருக்கும். எத்தனை இருக்கும் 6 தான் எனக்கு இருக்கும். ஓகே, அதாவது 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. ஓகே, முக எண்கள் சமம் எத்தனை தான் இருக்கும் 6 மட்டும்தான் எனக்கு இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க முக எண்கள் கூடுதல் எவ்வளவு வருமா 4 வரணும். அப்ப முக எண் கூடுதல் எங்க வரும் 1 3 கூட்டினா 4 2 2 கூட்டினா 4 3 1 கூட்டினா 4. ஓகே, அப்புறம் அவங்க என்ன வார்த்தை சொல்லிருக்காங்க அல்லது. ஓகேவா? அல்லதுன்னு என்ன பண்ணா பிளஸ் பண்ணணும், அவ்வளவுதான்ப்பா. அல்லதுன்னு என்ன பண்ணும் பிளஸ் பண்ணணும். பிளஸ் என்னது, ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு வருது 6 நிகழ்வு கிடைக்குது. அடுத்து எவ்வளவு கிடைக்குது 3 கிடைக்குது. அந்த 3 கிடைக்கிறதுல எனக்கு 2,2 இங்கேயும் 2,2. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி ஒரு 2,2 எடுத்துட்டீங்கன்னா இந்த 2,2 எடுக்கக்கூடாது, ஒரு முறை தான் எடுக்கணும். அப்ப இங்க 6 இருக்கு, அப்ப இங்க எவ்வளவுதான் இருக்கும் 2 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 6 2 கூட்டினா எவ்வளவு வரும் 8. ஓகே, இப்ப அடிங்க 2 நாங்க 8 9 நாங்க 36. ஆன்சர் 2/9. ஓகேவா? ஸோ வந்த டைமே திரும்ப வந்தா அதை எடுக்கக்கூடாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அப்ப பாருங்க ஏ பிளஸ் பி எத்தனை நாள் 16 நாள். ஏ மட்டும் எத்தனை நாள் 48 நாள். அப்ப பி மட்டும் எனக்கு எத்தனை நாள் வரும்? ஓகே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ கொடுக்கப்படுற நம்பரையும் பெருக்கலாமா 16 × 48 வகுத்தல் பி மட்டும் என்ன பண்ணும் கழிச்சு போடணும். கழிச்சல் வரும் 32. அப்போ ஒரு 16 16 2 16 32 1 2 24 2 48. அப்ப பி மட்டும் அந்த வேலை எத்தனை முடிப்பாரு 24 நாட்கள்ல முடிப்பாரு. நெக்ஸ்ட், ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம். சதுரத்தின் பக்கம் 40 சென்டிமீட்டர், செவ்வகத்தின் அகலம் 25 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் எனக்கு என்ன வரும்? ஓகே,
இங்க என்ன கொடுத்துறாங்க, சதுரத்தின் பரப்பும் செவ்வகத்தின் பரப்பும் சமம். ஓகேவா? அப்ப சதுரம் செவ்வகம் எனக்கு ரெண்டுமே இப்படிதான் இருக்குமா, சமமாக தான் இருக்கும். சதுரத்தின் பரப்பு என்னது, ஏ ஸ்கொயர். செவ்வகத்தின் பரப்பு என்னது, நீளம் இன்ட்டு அகலம். ஓகே, அப்ப சதுரத்தின் பக்க மதிப்பு எவ்வளோ, 40 ஸ்கொயர். ஓகே, 40. அப்ப 40 ஸ்கொயர் போடணும். அப்ப 40 இன்ட்டு 40. ஓகேங்களா? இங்க நீள மதிப்பு எனக்கு தெரியாது. அகல மதிப்பு எவ்வளோ, 25. ஓகேவா? இப்ப அடிங்க, ஐயஞ்சா 25, எட்டஞ்சா 40, ஓரஞ்சு 5, எட்டஞ்சா 40. அப்ப 8 8 இருக்குன்னா 64. இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், நீளம் மட்டும் இருக்கும். அப்ப செவ்வகத்தின் நீள மதிப்பு எனக்கு எவ்வளோ, 64 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ரெண்டுமே சமப்படுத்தி ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாவே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகள் ரூபாய் 1852.20 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ற ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு, அசலு 1600 ரூபாய். அப்ப நான் 5% 5% கண்டுபிடிக்கணும். அப்ப எந்த ஆண்டு முடிவுல எனக்கு 1852.20 செக் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 1600 ரூபாய் என்கிட்ட இருக்கு. எத்தனை சதவீதம், 5%. ஓகே, 5% கண்டுபிடிப்போம். 1600 5% வரும், 10% 160. அப்ப 5% 80. அப்ப 1680. இது என்னது, முதல் ஆண்டு முடிவில். நான் என்ன பண்ணுவேன், இந்த 1852.20 வர வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பேன். ஓகே, திரும்பியும் 5% கண்டுபிடிங்க. இல்ல 5% வரும், 10% 168. அப்ப 5% வரும், 84. அப்ப கூட்டினா 4 6 7 1. அப்ப 2 ஆண்டு முடிவில் எவ்வளவு வந்திருக்கு, 1764 தான் வந்திருக்கு. அப்ப திரும்பியும் 5%. ஓகே, இல்ல 5% கண்டுபிடிங்க. 5% வரும், 10% 176.4. அப்ப 5% வரும், 88.2. ஓகேங்களா? இப்ப கூட்டுங்க, 0.2 இங்க கூட்டினா 2, இங்க ஒரு 1 15, இங்க ஒரு 1 8 1. ஸோ அப்ப எவ்வளவு வருது, 1852.2 வந்துருச்சுங்களா? எந்த ஆண்டு முடிவு நமக்கு கிடைச்சிருக்கு, 3ஆம் ஆண்டு முடிவில் தான் கிடைக்குது. அப்ப 1500 1600 5% கூட்டு வட்டியில 1852.20 மாறணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆகும், 3 ஆண்டுகள் எனக்கு ஆகும். நெக்ஸ்ட், அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, எண் 2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்ப இங்க கொஸ்டின் என்னன்னா, கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஆண்டுக்கு ஒரு முறை வந்தானது கூட்டு வட்டி தான் கேட்பாங்க. ஓகே, என்கிட்ட எவ்வளவு இருக்கு, 4000. எவ்வளவு வட்டி, 5%. எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகள். அப்ப 2 முறை நான் வட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 5% கண்டுபிடிப்போம். இல்ல 5% எவ்வளவு வரும், 200. அப்ப கூட்டினா 4200. இது வந்து முதல் ஆண்டு முடிவுல. அடுத்து திரும்பி என்ன பண்ணும், 5% கண்டுபிடிக்கும். இல்ல 5% எனக்கு எவ்வளவு வரும், 210. அப்ப கூட்டினா 4410. 2ஆம் ஆண்டு முடிவுல 4410 மாறிடுச்சு. அப்ப அசல் 4000 ஆனது 5% வட்டி வீதத்துல 2 ஆண்டு முடிவு எவ்வளவு மாறுது, 4410 மாறுது. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு வருதுன்னு பாரு. இப்போ மொத்த தொகை அசலை கழிப்போமா, அப்ப கழிச்சு எவ்வளவு வரும், 410 ரூபாய். அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 410. நெக்ஸ்ட், ஒரு சூடேற்றும் சாதனம் 40 நிமிடத்தில் 3 யூனிட்டுகள் மின்சாரத்தை தண்ணீரை சூடேற்ற எடுத்துக்கொண்டால் 2 மணி நேரத்திற்கு எத்தனை யூனிட் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய யூனிட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 40 நிமிடம். 40 நிமிடத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோம், 3 யூனிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும். ஓகேவா? அப்போ 2 மணி நேரத்தை நிமிடமாக மாற்றுங்க. எனக்கு நிமிடம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுங்க, நிமிடமாக மாற்றுவோம். அப்போ 2 மணி நேரம்னா எவ்வளோ நிமிடம், 120 நிமிடம். அப்ப 120 நிமிடத்துக்கு எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ டைம் அதிகமாச்சுன்னா நான் யூஸ் பண்ற யூனிட்டும் அதிகந்தாகும். அப்ப என்னது, நேர்மாறல். அப்ப நேர்மாறல் எப்படி கண்டுபிடிப்போம், தலைகீழா போட்டு கண்டுபிடிப்போமா. அப்ப 120/40 இன்ட்டு 3. ஒரு 40 40, 3 40 120. அப்ப 3 பேருக்குன்னா 9 யூனிட். ஆன்சர் வரும், 9 யூனிட்டுகள் வரும். நெக்ஸ்ட், A/B 6:12, B/C 9:27 எனில் A/B/C விகிதத்தை காண்க. ஓகே, பாருங்க, A/B என்ன இருக்கு, 6:12. இவ்வளவு சுருக்க முடியுமா, சுருக்கலாம். என்ன வரும், 1:2 வரும். ஓகேவா? நம்ம இங்க முன்னாடியே சுருக்க முடிஞ்சா சுருக்கிங்க. ஓகேவா? 1:2.
இங்க சுருக்குனா எவ்வளவு வரும் 1:3. ஓகே, அப்படியே வாங்க. A:B எவ்வளவு வரும் 1:2. B:C எவ்வளவு வரும் 1:3. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க A:B:C கேட்குறாங்க. அப்ப A:B:C கேட்ட என்ன பண்ணும்? ஸோ நேர பெருக்குனா அது A. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ள நேர பெருக்குனா A எவ்வளவு வரும் 1:. ஸோ கிராஸ் பெருக்குனா வரும் B. 1 2 பெருக்குனா 2:. ஸோ லாஸ்ட் 2 பெருக்குனா வரும் C. அப்ப 2 3 பெருக்குனா 6. அப்ப ஆன்சர் வரும் 1:2:6. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு தொட்டியில் 3 1 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது எனில் அத்தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி எனக்கு எவ்வளவு வரும்? ஓகே, கொஸ்டினா சொன்னாங்க 3 1 பங்கு தான் எவ்வளவு 45 லிட்டர். அதாவது 3 1 பங்கு தான் எனக்கு எவ்வளவு 45 லிட்டர். அப்ப 1 பங்கு தான் எனக்கு எவ்வளவு 45 லிட்டர். அப்ப 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 3 பெருங்க. ஏன்னா 1 பங்கு 45னா 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும் 135 லிட்டர். அப்ப மொத்த லிட்டர் எனக்கு எவ்வளவு 135. அவங்க என்ன சொல்றாங்க முழு கொள்ளளவில் பாதி தான் சொல்றாங்க. அப்ப 135 என்ன பண்ணும் 2ஆல வகுக்கணும். அப்ப 2ஆல வகுத்தா வரும் 6 7.5 67.5 லிட்டர். ஆப்ஷன் சி. ஓகேவா, 45 லிட்டர்ல பாதின்னு கேட்கலப்பா. மொத்த கொள்ளளவு எவ்வளோ 135. அந்த 135ல பாதி எவ்வளோ வரும் 67.5 லிட்டர். நெக்ஸ்ட், 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 மீ போவா, அதாவது கச்சிசியம் கேட்குறாங்க. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 2x (2x² - 18). அப்ப 2 வெளியே எடுப்போம். 2 வெளியே எடுத்தா என்ன ஆகும்? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் x² தான் இருக்கும். இங்க 18 2 வெளியே எடுத்துச்சுன்னா 9 இருக்கும். ஓகே, இப்ப பிரிக்கலாமா? அப்ப 2 x² - 9னா x² - 3 ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்ப என்ன வரும் x + 3 x - 3. ஓகே, அடுத்து என்ன இருக்கு x² - 2x - 3. அப்ப இது எப்படி பிரிக்கலாம்? பெருக்குனா -3 கூட்டினா -2. அப்ப என்ன வரும் -3 + 1. ஓகேவா, -3யும் 1யும் பெருக்குனா -3 -3யும் 1யும் கூட்டினா -2. அப்ப x - 3 x + 1. ஓகேவா, இப்போ என்ன பண்ணாச்சு ரெண்டுமே விரிவா எழுதியாச்சு. ஓகே, இங்க என்ன கேட்குறாங்க மீ போவா கச்சிசியம் கேட்குறாங்க. ஓகே, கச்சிசியம் கேட்கலாம் இல்ல ஜிசிடின்னு கூட கேட்கலாம். ரெண்டுமே எனக்கு ஒன்று தான். ஓகேவா, சரி எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவானதா இருக்கணும், அதுல அடுக்கு சிறியதா இருக்கணும். ஓகே, எனக்கு பொதுவா என்ன இருக்கு இங்கே x - 3 இங்கே x - 3. ஸோ ரெண்டுமே சமமா தான் இருக்கு. அடுக்கு சிறியதா எனக்கு அதான். வேற எதுவும் காமனா இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப ஆன்சருக்கு என்ன வரும் x - 3. x - 3 தான் எனக்கு என்னது ஆன்சர். ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், Q என்பதன் குறியீடு 5137 மற்றும் PAT என்பதன் குறியீடு 924 எனில் CAT என்பதன் குறியீடு எனக்கு என்ன வரும்? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். Q என்ன இருக்கு 5137. அடுத்து PAT 924. சரி, அப்ப CAT எனக்கு என்ன வரும் கேட்கலாம். ஓகேவா, G எனக்கு என்னது 5. அடுத்து A எவ்வளவு வரும் 2, T எவ்வளவு வரும் 4, E எவ்வளவு வரும் 7. ஸோ அப்போ ஆன்சர் அது 5247. 5247 ஆப்ஷன் சி. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ல நிறைய முறை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மேலே உள்ள தொடரில் இருந்து அனைத்து உயிரெழுத்துகளையும் நீக்கிய பின் கிடைக்கக்கூடிய புதிய தொடரில் இடது முனையிலிருந்து உள்ள 13வது உறுப்புக்கு வலதுபுறத்தில் இருக்கும் 8வது உறுப்பை காண்க. ஓகே, பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் அது வவ்வல்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல பார்த்தா புரியும். என்னது வவ்வல்ஸ் என்ன பண்ணுவோம் நீக்கணும். ஓகேவா, டெலிட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ வவ்வல்ஸ் என்னது பாருங்க எங்க இருக்குங்களா வவ்வல்ஸ் என்னது ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்கள் என்ன பண்ணணும் நீக்கணும். ஸோ பார்த்துட்டே வாங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஏ கிடையாதுப்பா ஆல்ஃபா. ஓகே, இது என்னது ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்து கியூ. ஓகேவா, யூ இ ஏ. ஓகேவா, ஸோ வேற எங்கே இருக்குங்களா இல்லை, வேற எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் இடது முனையிலிருந்து. ஓகேவா, இடது முனைனா இதுதான் எனக்கு இடது முனை.
இந்த பக்கம் உள்ளது வலது. ஓகே, வலதுனா இந்த டைரக்ஷன்ல போகணும், இடதுனா இந்த டைரக்ஷன்ல போகணும். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க, இடது முனையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப இடது முனையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு 13வது உறுப்பு எங்க இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். 13வது உறுப்பு. ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேவா, 13க்கு என்ன வருது, Q. ஓகேவா, அடுத்து என்ன சொல்றாங்க, வலது புறத்தில் இருக்கக்கூடிய 8வது உறுப்பு. எனக்கு இந்த சைடு போனா தானே வலது, இந்த சைடு பண்ணாது வலது. அப்ப 8வது உறுப்பு என்னன்னு பாருங்க, அப்படியே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, அப்ப 8வது உறுப்பு என்ன வரும், சதவீதம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதை 15 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினால் அத்தொகை எவ்வாறு பிரித்துக் கொள்வர்? ஓகேவா, அப்ப நாட்கள் கொடுத்து ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்றது, விகிதங்கள் முடிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, அப்ப ஏ பி, ஏ வந்து எத்தனை நாள், 10 நாள், பி வந்து எவ்வளோ, 15 நாள். ஓகேவா, ஸோ அப்ப நாட்களை வச்சு என்ன பண்ணணும், விகிதம் கண்டுபிடிக்கணும். விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ அந்த நாட்களுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். 10 15 எல்சியம் எவ்வளோ வரும், 30. அப்போ 30 வச்சு ஒவ்வொரு நம்பர் வருங்க. 30/10 30/15 அடிச்சாலும் வரும் 3:2. ஓகேவா, அப்ப ஏ உடைய பங்கு 3, பி யோட பங்கு எவ்வளோ, 2. அப்ப கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ ஓட பங்கு எவ்வளோ, 3 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ, 5, மொத்த தொகை எவ்வளோ, 1500. இப்போ அடிச்சீங்கன்னா ஓரஞ்சு 5 மூவஞ்சா 5 0 0. அப்போ 3 × 300 900. அப்ப ஏ உடைய பங்கு எவ்வளோ, 900. அப்ப பி யோட பங்கு எவ்வளோ வரும், மொத்தமே 1500 தான். 1500 900 பட்சம் மீதி எவ்வளோ இருக்கும், 600. அப்ப ஏக்கு 900, பிக்கு எவ்வளோ, 600. எங்க இருக்குன்னு பாருங்க, 900 600. ஓகேவா, அப்ப ஏக்கு வந்து 900 கிடைக்கும், பிக்கு எவ்வளவு கிடைக்கும், 600 தான் கிடைக்கும். இதை நீங்க மாத்தி போட ஆன்சர் வரும். ஓகே, ஏக்கு வந்து 900, பிக்கு வந்து எவ்வளோ, 600. நெக்ஸ்ட், பி மற்றும் Q ஆகிய ஒரு வேலை முறையை 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் Q ஆனவர் 5 நாட்களுக்கு பின் சென்று விடுகிறார். மீதமுள்ளைய பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பின் Q வேலையை விட்டு சென்றார்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா, ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மீதமுள்ள வேலையை இப்போ யாரு முடிச்சிருக்காங்க, பி தான் முடிக்கிறார். ஓகேவா, எத்தனை நாள் முடிக்கிறார், 5 நாள். அப்போ பி வந்து ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும், 20 நாள் ஆகும். ஓகேவா, பிக்கு வந்து ஒரு வேலை முடிக்க 20 நாள் ஆகும், கியூக்கு வந்து ஒரு வேலை முடிக்க 30 நாள் எனக்கு ஆகும். ஓகேவா, அப்ப இந்த கியூ வந்து பி வந்து என்ன பண்றாரு, 5 நாள்ல மீதமுள்ள வேலை முடிச்சிருக்காரா, அப்ப அவர் செய்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, கொஸ்டின் படி பார்த்தோன்னா அது மீதமுள்ள வேலை. நம்ம ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்றோம், இவர் செய்த வேலை கண்டுபிடிப்போம், மீதி உள்ளதுன்னு வச்சுக்கலாம், மீதமுள்ள வேலைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்ப பி தான் செய்த வேலை கேட்கிறான். அப்ப செய்த வேலை கேட்டா மட்டும் தலைகீழா போடணும், அதை மட்டும் மறந்துடக்கூடாது. பி வந்து எவ்வளோ, 20. அப்ப தலைகீழ போட்டா 1/20. இந்த எத்தனை நாள் பார்க்கறாரு, 5 நாள். அப்ப பெருக்குங்க. அப்போ ஓரஞ்சு 5 4 5 20. அப்போ 1/4. அப்ப செய்த வேலை எவ்வளோ, 1/4. பி செய்த வேலை எவ்வளோ, 1/4. அப்ப மீதமுள்ள வேலை எவ்வளவு இருந்திருக்கும், எவ்வளவு இருந்திருக்கும், 3/4 இருந்திருக்கும். ஓகேவா, அப்ப இந்த 3/4 வேலையை பார்த்தா 2 பேர் சேர்ந்து தானே செஞ்சிருப்பாங்க. 2 பேர் யாராரு, பியும் கியூவும் சேர்ந்து. அப்ப பி பிளஸ் கியூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, பி பிளஸ் கியூ நீ அங்க கண்டுபிடிச்சாலும் சரிதான், இல்ல தனியா போட்டு கண்டுபிடிச்சாலும் சரிதான். ஓகேவா, நம்ம பி பிளஸ் தனியாவே கண்டுபிடிக்கிறோம். அப்ப 20 × 30 வகுத்தல் 50. ஸோ அப்போ அடிச்சாலும் வரும், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஓரஞ்சு 5 4 5 20, 4 3 12. ஓகே, இப்போ அடிங்க, ஒரு நாங்க 4 3 12 3 9. அப்ப 9 நாட்களுக்கு பிறகு என்ன பண்றாரு, கியூ வந்து விட்டுட்டு சென்றிருப்பார். ஓகேவா, அப்ப ஆன்சருக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள். நெக்ஸ்ட், ஏரியில் மிதக்கும் ஒரு படகின் நீளம் 3 மீட்டர் மற்றும் அகலம் 2 மீட்டர். ஒரு மனிதன் அதில் ஏறும்போது படகு 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்ந்தது எனில் மனிதனின் எடை எனக்கு என்னது? ஓகேவா, ஸோ நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. அப்ப நீளம் அகலம் அது செவ்வகம்னு வச்சுக்கலாமா? ஓகே, செவ்வகத்துல ஒரு படகு இருக்கு. ஓகே, நீளம் அகலம். அப்ப நீளத்தை அகலத்தின் பிறகு பரப்பு கிடைச்சிருமா? ஓகே, அப்ப 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர். ஓகேங்களா, 3 மீட்டர் இன்ட்டு 2 மீட்டர்.
ஸோ பரப்பை கண்டுபிடிச்சு என்ன பண்ணும், 1 சென்டிமீட்டர் என்னது உள்ள போயிருதா. அப்ப இங்க மீட்டர்ல கொடுத்துறாங்க. அப்போ 1 சென்டிமீட்டருக்கு என்ன வரும், 1 சென்டிமீட்டர் எப்படி மீட்டர் எழுதலாம், 1/100 மீட்டர்னு எழுதலாம். ஓகே, 1/100 மீட்டர். அப்போ 1/100 மீட்டர் எப்படி எழுதலாம், 10 - 2 மீட்டர்னு எழுதலாமா. ஏன்னா 100னா 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் மேலே 10⁻². அப்போ 1 சென்டிமீட்டர் உள்ள போறதுனால, அதாவது 10⁻² மீட்டர்னு சொல்லலாம். இப்போ 10⁻² மீட்டர். சரி, மீட்டர் கீழே போகும். ஓகே, 1 சென்டிமீட்டர் உள்ள போறதுனால 1 சென்டிமீட்டர் 10⁻² மீட்டர். ஓகே, இங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, மனிதனுடைய எடை கேக்குறாங்க. ஓகே, மனிதனுடைய எடை என்ன பண்ணும், கிலோகிராம் தான் சொல்லுவோம். அப்ப கிலோகிராம் என்ன பண்ணலாம், 1000ஆல பெருக்கும். ஓகேவா, அப்ப 1000 என்ன சொல்லலாம், 10⁻³ சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிலோகிராம் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஓகே, ஒண்ணுமே பண்ணல. ஸோ அனைத்தையுமே நம்ம டைரக்டாவே பெருக்கிறோம். ஓகேவா, 3 நீளம் 3 அகலம் 2, அப்ப ரெண்டுமே பெருக்கிறோம். அடுத்து 1 சென்டிமீட்டர் உள்ள போகணும்னு சொன்னால 1 சென்டிமீட்டர் எனக்கு என்னது, 10⁻² மீட்டர். ஓகே, இன்ட்டு எடை வேணும் அப்படின்னா கிலோகிராமா வரணும். அப்ப எடைன்னு என்ன பண்ணுவோம், 1000 என்ன சொல்லலாம், 10⁻³ சொல்லலாம். 10⁻³ கிலோகிராம். ஓகே, இப்ப பாருங்க 3 2 இருக்குன்னா 6. ஓகேவா, அப்ப 10⁻², 10 + 3 எவ்வளவு வரும், 10 தான் எனக்கு வரும். 10⁻1 வரும். ஓகே, அப்ப எனக்கு ஆன்சர் வரும் 60 கிலோகிராம். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ டைரக்டா அனைத்துமே அப்படியே பெருக்க போற, அவ்வளவுதான். சென்டிமீட்டர்னா 10⁻² போடணும். அடுத்து கிலோகிராம் கேட்கனால 10⁻³ போடணும். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வீதம் 2 ஆண்டுக்கு வேறுபாடு ரூபாய் 18 எனில் அசலினை காண்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு வட்டி வீதம் கொடுத்தாச்சு, எத்தனை ஆண்டுகள் சொல்லியாச்சு, வித்தியாசம் எவ்வளோ, 18. வித்தியாசம் அது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். ஓகே, 2 ஆண்டுகள் சொன்னா ஃபார்முலா CI minus SI is equal to BR squared by 100 square. ஓகே, அப்ப வித்தியாசம் எவ்வளோ, 18 சமம். அசல் மதிப்பு எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ, 6 × 6 வகுத்தல் 100 × 100. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அடிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க 1 6 3 18. அடுத்து 1 3 3 2 3 6 1 2 52 100. அப்ப 50 × 100 எவ்வளவு வரும், 5000. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 5000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதம் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அசலை காண்க. ஓகேவா, தனி வட்டியில எனக்கு வட்டி கொடுக்க என்ன கொடுத்தாங்க, மொத்த தொகை கொடுத்துறாங்க. மொத்த தொகை கொடுத்து என்ன கேட்கறாங்க, அசல் கேட்கறாங்க. அப்ப மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க, எப்படி ஆன்சர் பண்ணுவோம், மொத்த தொகையை 100ஆல பெருக்குவோம். மொத்த தொகையை 100ஆல பெருக்கும் சமம். அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த ஆண்டுகளையும் வட்டி வீதத்தையும் பெருக்கிட்டு ஒரு 100 கூட்டிக்கும். கரெக்டுங்களா, அப்ப 3 12 இருக்குன்னா 36. 36 ஒரு 100 கூட்டல் வரும் 136 P அப்படின்னு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணலாம், நீங்க டைரக்டா அடிக்கலாம். ஓகே, பாருங்க எதால அடிக்கலாம் பாருங்க, 17 17 இங்க அடிச்சோம்னா 8 17 136. இங்க ரிமைனிங் 3 0 இருக்கு. ஓகே, அடுத்து 1 8 இங்க 1 8 மீதி 2 20ல 2 8 16 மீதி 4 40ல 5. அப்ப 125 100 இருக்குன்னா 12500. அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும், 12500. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, ஸோ மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா மொத்த தொகையை 100ஆல பெருக்குங்க. அடுத்து வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கிட்டு ஒரு 100 கூட்டிக்கிட்டு பின்னாடி பின்னு போட்டுக்கோங்க. ஸோ நீங்க டிவைட் பண்ணி போட்டாலும் ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ராம் என்பவர் மாதம் ரூபாய் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை, அதாவது ஆர்டி மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் 19,656 பெற்றுக் கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதம் எனக்கு என்னது. ஓகேவா, இந்த மாதிரி மாதம் காசு கொடுத்துட்டே வராங்க, அதாவது பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு எப்படி ஆன்சர் பண்ணு போதா, இந்த மெத்தட் கொஞ்சம் வேற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு மாசம் எவ்வளவு சேமிக்கிறாரு, 200 ரூபாய். அப்போ ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய்னா ஒரு வருஷம் எவ்வளோ, 12 மாசம். அப்போ 12 × 200. அப்போ எவ்வளவு போடுவாரு, 12 × 200 வரும் 24
ஓகே 2400. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 2400. இது எத்தனை வருஷம் போறாரு 6 வருஷம். ஓகேவா? அப்ப திரும்ப என்ன பண்ணுவோம் 6ஆல பெருக்குங்க. பெருக்குன எவ்வளோ வரும் 144 20. ஓகே 14400 என்ன பண்றாரு இவரு வங்கியில செலுத்துறாரு. ஓகேவா? அப்ப அசல் எவ்வளவு வச்சுக்கலாம் 14400 வச்சுக்கோங்க. ஓகே மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க வங்கியில இருந்து 19656 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் கட்டினது மாசம் மாசம் 200 வச்சோன்னா 6 வருஷம் எவ்வளவு கட்டினேன் 14400 கட்டிட்டேன். எனக்கு வங்கி எவ்வளவு கொடுத்தாங்க 19656 கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வட்டி மட்டும் எவ்வளவு கொடுத்தாங்க 5256 ரூபாய். வட்டி மட்டும் எவ்வளோ 5256. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் வட்டி வீதம் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ இங்க எப்படி நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ சீக்வல் டு ஓகே மாதம் மாதம் நீங்க காசு செலுத்துறீங்க. முதல்ல 5 வருடங்களுக்கு இவ்வளவு காசு வருது 3 வருடங்களுக்கு இவ்வளவு காசு வருதுனால ஸோ இந்த ஃபார்மேட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அசல் ஓகேங்களா வகுத்தல் 100 ஓகே பிஆர் போடு பிஆர் பை 100 அடுத்து n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. ஓகேவா? இது வந்து என்ன பார்த்தோன்னா எண்ணுக்கான மதிப்பு தானே அது n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. ஏன்னா மாதம் மாதம் நம்ம காசு கொடுக்கறதுனால ஸோ என்ன பண்ணுவோம் என்னோட மதிப்பு எப்படி தரும் n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. ஓகேவா? ஸோ முன்னாடி ஒரு 12 போடுங்க n இன்ட்டு n பிளஸ் 1 பை 12 பை 2 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ 2000 தானே சாரி இப்போ 200 ரூபாய். அசல் மதிப்பு எவ்வளோ 200 வகுத்தல் 100. வட்டி வீதம் எனக்கு தெரியாது. எஸ்ஐ வட்டி வீதம் எவ்வளோ 5256 இன்ட்டு ஓகே என்னன்னா எவ்வளோ எத்தனை மாதங்கள் இருக்குன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? எத்தனை மாதங்கள் எனக்கு இருக்கு 6 வருஷமா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12னா 6 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் 72 மாதங்கள். அப்ப 72 இன்ட்டு 73 வகுத்தல் 12 இன்ட்டு 2ன்னு போடணும். ஓகேவா? கீழே வந்து 12 இன்ட்டு 2ன்னு ஏன்னா இது மாதங்கள் கால்குலேட் பண்ணாலும் கீழே 12 போட்டுருக்கு அவ்வளவுதான். ஓகே இப்ப அடிங்க. இப்ப அடிச்சா எவ்வளவு வரும் ஒரு 12 12 6 12 72 ஓர் 2 32 6. அடுத்து இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ. அடுத்து இங்க அடிங்க ஓர் 2 இங்க அடிச்சா எவ்வளவு வரும் 2 6 2 8. ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் இங்க 3 இருக்கு ஒரு 3 3 இங்க அடிச்சோம்னா 8 3 24 மீதி 2 22ல 7 மீதி 1 18ல 6. ஓகே அடுத்து 73 டேரக்டா அடிக்கணும். ஓர் 73 73 87ல ஓர் 73 73 மீதி 14 14 ஒரு 6 இருக்குன்னா 146 140 எத்தனை 73 இருக்கும் 2 73 இருக்கும். அப்ப எனக்கு எத்தனை சதவீதம் வரும் 12% எனக்கு வரும் அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் உங்க ரிமைன் திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இந்த மாதிரி மாதம் காசு வங்கியில செலுத்துறாங்க. வங்கி வந்து இத்தனை ஆண்டுக்கு முடிய இவ்வளவு தொகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா எஸ்ஏ ஈக்குவல் டு ஓகேவா பிஆர் பை 100 பிஆர் பை 100 எண்ணுக்கு பதில் மட்டும் என்ன பண்ண போறோம் வேற எதை போட போறோம் என்ன போட போறோம்னா n இன்ட்டு n பிளஸ் 1 பை 12 இன்ட்டு 2 அப்படின்னு போடணும் அவ்வளவுதான். இந்த எண்ணுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மாதங்களை குறிக்கும். எண்ணுங்கிறது என்ன பண்ணும் மாதங்களை குறிக்கும். ஏன்னா மாதங்கள் போறதுனால தான் கீழே என்ன போறோம் 12ன்னு போடுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஓகே அடுத்து x is to y is equal to 1 is to 3 எனில் 7x plus 3y is to 2x plus y இதன் மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேவா? ஸோ ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். எக்ஸோட மதிப்பு எவ்வளோ 1 ஒயர் மதிப்பு எவ்வளோ 3. இதை அப்படி அப்ளை பண்ண போறீங்க அவ்வளவுதான். அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ 1 ஒய்யோட மதிப்பு 3 எக்ஸ் மதிப்பு 1 ஒய்யோட மதிப்பு 3. ஸோ அப்ப 7 1 1 3 9. அப்ப 7 பிளஸ் 9 இஸ்டு 2 பிளஸ் 3. அப்ப எவ்வளவு வரும் 16:5 அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா? எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுங்க ஒய்க்கு 3 அப்ளை பண்ணுங்க போதும் ஆன்சர் ஈஸியாவே வந்துடும். நெக்ஸ்ட் மீச்சியமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு
எக்ஸ் கியூப் மைனஸ் 27. ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதலாம். ஓகேவா? இதை விரிவு எழுதலாம் ஃபர்ஸ்ட். அப்ப எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பிளஸ் 3x பிளஸ் 9. ஓகே, அடுத்து செகண்ட் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே வச்சுங்க, எதுவும் பண்ணாதீங்க. செகண்ட் அடுத்த லாஸ்ட் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகே, இது என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பிரிக்கலாமா? அப்ப எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? மீச்சியம், அதாவது எல்சியம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் 3 மூணுலையுமே இருக்கு. இது எது அடுக்கு பெருசுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா எல்சியம்ல அடுக்கு பெருசு தான் பார்க்கணும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகே, அடுத்து இது போக மீதி என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? ஒரு எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3 எழுதியாச்சு. ஓகே, இன்னொன்று என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. ஓகே, இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். எக்ஸ் மைனஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2/3 4/5 மற்றும் 6/25 மீ போவா. என்ன கேட்குறாங்க? மீ போவா கேட்டாங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு ஹச்சிசிஎஃப், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, மேலே நம்பருக்கு 2 4 6. ஓகேவா? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே உள்ளதுக்கு ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்களோ அது மேலே உள்ளதுக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகே, அப்போ 2ஆல் அடிச்சோம்னா 1 2 3. சார் அது அடிக்க முடியாது. அப்போ கச்சிசி மதிப்பு எவ்வளோ? 2. ஓகே, அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். கீழே உள்ள நம்பர் என்ன இருக்கு? 3 5 25. ஸோ 5ஆல் அடிச்சோம்னா 3 1 5. ஸோ அதுக்கு மேலே அடிக்க முடியாது. 3 5 5 75. அப்போ எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 75. அப்போ கச்சிசி எவ்வளோ? 2. எல்சிஎம் எவ்வளோ? 75. அப்போ ஆன்சர் வரும் 2/75. ஆப்ஷன் சி. ஓகேவா? மேல் நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சு மேலே போட்டுக்கணும், கீழ் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு கீழே போட்டுக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதம் எனக்கு எவ்வளவு? ஓகே, ஒரு நாளில் அப்ப ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்கும்? 24 மணி நேரம். அப்ப 3 மணி நேரத்துக்கான சதவீதம் எனக்கு என்ன வரும்? சிம்பிள், அவ்வளவுதான். கீழே வந்து மொத்தத்தை போட போறோம், மேலே கேட்கப்பட்டதை போட போறோம், இன்ட்டு 100. இப்போ அடிங்க. 1 3 3 8 3 24. ஓகேவா? அடுத்து 2 8 25 100. அப்ப 25 2 அடிச்சா வரும் 12. அப்ப ஆன்சர் வரும் 12%. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின் ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கரெக்டா. ஸோ 25 கொஸ்டின் உங்களை அடிக்க முடியும்ச்சா? இல்லை சில கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அனைத்துமே கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 9 வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம். இல்லை எந்த ஒரு மாற்றமும் வராது. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் சிக்னல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.